ரொம்ப த்ரெட் எடுக்காதடா. அங்கே பாருங்க பாக்கவி இவ்வளோதான் லென்த். ஓகே 1 இப்படி இங்கே வியூ வரணும். 2 அப்படியே சுற்றணும். 3 4 5. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் போக போக டே 1ல் அப்படி தான் வரும். 3 4 5. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் இருக்கு. 1 2 ஒரு ஸ்டிஃப்னஸ்க்கு. ஓகே ஓகே. இங்கே பாருங்க இந்த ஃபிங்கர் பாருங்க இப்படி வச்சுக்கணும். சவுண்ட் வருதா? ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா சிக்காயிடும். ஸ்ட்ரெயிட் சரிதா? இது இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஹேண்ட் இப்படியே இருக்கணும். இது மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே சரிதா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தால் தான் வரும். இது எல்லாமே நீங்கள் சர்வீஸ் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஹேர் ஸ்மூத்னிங் கூட ஈஸி உங்களுக்கு. இதுதான் டஃப். ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கன்ஃபியூஷன் ஆகும், அடிக்கடி பண்ணுவேன். ஒரு 2 days 3 days போனதுக்கப்புறமா லெக்கில் உள்ள ஹேர்லாம் வந்து மாட்டுதான்னு பார்க்கணும். இந்த வீல தான் மாட்டணும். இந்த வீ இருக்குல்ல, இதில் இப்படி வச்சுட்டு மாட்டணும். ஓகேவா? அதுதான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்ச நாள் பல்லுலாம் வலிக்கும். நிச்சயமாக தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா மேம் இங்கெல்லாம் வலிக்குது மேம்னு நான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டால் தானே எதுவுமே நீங்கள் சாதிக்க முடியும். ஓகே போதுண்டா வீடியோ. லிப்காக ஸ்டிஃப்னஸ் இந்த ஃபிங்கரு சவுண்ட் வரணும். ரொம்ப இப்படி போனீங்கன்னா சிக்காகும் இந்த ஹேண்ட். ஓகே கீழே டச் ஆகுதா கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க. இங்கே பாருங்க இந்த த்ரெட் வந்து இப்படி டச் ஆகணும். தெரியுதா உங்களுக்கு?